வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களோட முதல் அரசியல் அனுபவமா? இல்லை இதுக்கு முன்னாடி வேறு கட்சிகள் எதெல்லாம் பயணிச்சிருக்கீங்களா? கட்சியில் பயணிக்கலை. இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஆதரவாளராக இருந்திருக்கிறேன். அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறேன். அவ்வளோ வாக்களிச்சிருக்கீங்க. ஆனால் கட்சி அரசியல் பணிகள்லையோ நேரடி தொடர்புல நேரடி தொடர்பில் நேரடி தொடர்புல இல்லை. ஓகே. அரசியல் ஆர்வம் அங்கேருந்து தொடங்கியது. பின்பு தமிழ் தேசிய பாதையை நோக்கி அப்படியே வந்தது. எது சரியான பாதை அப்படின்னு பேசும்பொழுது நாம் தமிழர் கட்சி சரியான ஒரு வழிகாட்டுதலில் இருந்தாங்க. எப்போ உங்களுக்கு இந்த எது சரின்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எப்போ ஏற்பட்டுச்சு? ஒரு வெற்றிடம் இருந்தபோது எப்போ? உறுதியாக அதாவது ஜெயலலிதா அம்மையார் மறைவிற்கு பிறகு அந்த வெற்றிடம் உறுதியாக அதைவிட ஒரு இரும்பு மனிதர் கையில் தான் இந்த நாட்டை வந்து நம்ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உறுதி மனதில் ஒலித்து கொண்டே இருந்துச்சு. அப்போ அது யார் அப்படிங்கிற தேடலில் வந்து யோசிக்கும் பொழுது அண்ணன் சீமானை பற்றி வந்து 2014 வந்து அம்மையார் உயிரோடு இருந்தபோதே வந்து அண்ணனை பற்றிய அவருடைய பேர் ஒலிக்க ஆரம்பிச்சது. ஆனால் கவனம் அந்த பக்கம் திரும்பவில்லை. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆளுமை சூழ்ந்திருந்தது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு மாயையும் இருந்தது. அதனால் அவருடைய குரல் இப்பொழுது அண்ணன் அப்போது பேசிய காணொலிகளாக பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. அப்பொழுதே ரொம்ப நல்ல ஒரு கருத்துக்களை அண்ணன் பேசியிருக்கிறாரு. ரொம்ப இதைவிட ரொம்ப கூர்மையான சிந்தனையோடு அவர் பேசியிருக்கிறாரு. அப்படின்னும் போதெல்லாம் அதெல்லாம் அந்த குரல்கள் வந்து வெளியில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ கவனம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரப்படவில்லையே அப்படிங்கிற கவலை வந்து உறுதியாக இருந்தது, ரொம்பவே இருந்தது. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இப்போ ஒரு பொறுப்பு வகிக்கிறீங்க. இப்போ இந்த கட்சிக்குள்ளே வந்துட்ட பிறகு அதாவது நீங்கள் நேரடியாக இது வரைக்கும் கட்சியில் எந்த கட்சியிலையும் பயணிக்கலை. இந்த கட்சியில் வந்து ஒரு பொறுப்பாளராக நீங்கள் பயணிக்கும் பொழுது நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த கட்சியில் கிடைச்சதா? அரவணைப்புகளை உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போகிறதோ, இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு, இந்த மாதிரி விதயங்களில் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுல உங்களோட அனுபவத்தை அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியில் களப்பணி எப்படி இருக்கும் என்ற அந்த ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து அந்த சூழலும் வேறு மாதிரியான ஒரு களப்பணிங்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வகையில் தான் வந்து இங்கே செயல்படக்கூடிய விஷயங்களை பார்க்கவும் முடிஞ்சுது. அதே போல் வந்து அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அந்த அந்த என்வாயர்மெண்ட்டை வந்து யார் வேணாலும் தைரியமாக, அதுவும் பெண்கள் குறிப்பிடப்பட்டே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து தைரியமாக அவங்க வந்து இறங்கி களப்பணி செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா உறுதியாக நான் வந்து அதை நம்ம உறுதியாக வந்து அதை ரெஃபர் சொல்லலாம். களப்பணின்னா நாம் தமிழர் கட்சி, வேறு எந்த கட்சியும் நம்ம வந்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக நாங்கள் இதில் பயணிக்கிறதுனால சொல்ல, நான் ஒரு புதிய ஒரு உறுப்பினராக வந்த போது நான் அதை உணர்ந்துட்டேன். ஒரு காலம் கடந்து பின்பு கூட அந்த நம்பிக்கை ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லவில்லை. வந்த புதிதிலே அதை நான் இப்போ நீங்கள் இந்த கட்சி சம்பந்தமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடு, இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிற சமயம், இந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது உங்களோட பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்படுகிறது? இப்போது வரையிலுமே இந்த 15 ஆண்டு கால வரைக்குமே வந்து இந்த கட்சி வந்து ஒரு குடும்பம் போல் செயல்பட்டு வந்தது காரணமாகவே எல்லாருமே வந்து அந்த உறவு முறை, ஒருத்தர் அண்ணன் என்று அழைக்கிறதுனால அவர் அண்ணன் ஆயிடுவாரா அப்படிங்கிற மாத்திரம் இல்லாமல் அதை கடந்து ஒரு உண்மையிலுமே ஒரு குடும்பத்தை தான் அண்ணன் சீமான் வந்து உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிற இந்த கட்சி அப்படி தான் வழி நடத்திருக்கு. அந்த அடிப்படையிலே நிறைய அண்ணன்கள் வந்து நம்ம உறவுகள், அவங்க நம்ம இனத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற புரிதலில் அந்த ஹெல்பிங் அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் தான் ஒவ்வொரு பயணத்துலேயும் எனக்கு வந்து முகம் தெரியாதவர் கூட அவங்க உதவி இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்துக்கு போகிறதோ, ஒரு இதுக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் இது. ஸோ அந்த பயன்றது எங்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது. அது பெண்கள் இப்போ வெளியூர்களெல்லாம் போய் நீங்கள் மாநாடுகளுக்கெல்லாம் போய் தங்குறீங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க? அங்கே உங்களுக்கு சூழ்நிலைகள் எப்படிலாம் இருக்குது? முக்கியமாக வெளியூர்களுக்கு செல்லும்போது மகளிர் பாசறை ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்குள்ளே நாங்கள் நல்ல ஒரு ஒற்றுமையோடு நாங்கள் பயணிப்போம். முதல்ல எங்களுக்கு ரீச் பண்ணுறது பாசறை மகளிர்லேருந்து தான் அவங்க ரீச் பண்ணி, சகோதரி நீங்கள் வரீங்களா, எப்படி வரீங்க, முதல்ல மகளிர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு எப்படி வரீங்க, இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கோம், அல்லது நாங்கள் வெளியில் இத்தனை பேர் அப்போ தெரிஞ்சவங்க வீட்டில் நாங்கள் தங்குறோம், நீங்கள் வரீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேஷன் நம்ம வந்து வரலி. அதை தொடர்ந்து நம்ம பயணிக்க ஆரம்பித்தோடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, அடுத்த முறை தேடுவாங்க. எங்கே அவங்க வரலையே,
என்ன இல்ல ஆச்சு அந்த மாதிரி அப்படிங்கிற அந்த மாதிரி. மாதிரிலாம் நீங்க போகும்போது நீங்க ஒரு நாளும் எனக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்ல, இது இல்ல, தொடர்பு இல்ல, அரவணைக்க ஆள் இல்லன்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு தோணியிருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி நம்மள வந்து விட்டுட்டு நம்ம திக்கு தெரியாம நின்னது அந்த மாதிரி ஒரு எதுவுமே நடந்ததில்ல. அந்த மாதிரி எதுவும் நீங்க ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறீங்கன்ற அந்த கம்ஃபர்டபிள் உறுதியா உங்களுக்கு சொல்லலாம். இன்னொரு பக்கமும் அத பத்தி பேசணும்னா, நம்மளும் வந்து அந்த தொடர்புகளை வந்து எப்படி நம்ம வந்து மெயின்டெயின் அவங்கள எப்படி நம்ம வந்து பேணி அந்த உறவுகள வந்து எப்படி நம்ம வந்து அதே போல நம்ம அந்த கிவ் அண்ட் டேக்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவங்களுக்கு அந்த அன்பு வந்து நம்ம மேல வரும். அப்படிதான் இந்த குடும்பம். அது அண்ணனுடைய பண்பு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது திரும்ப விதைக்கப்படும். இப்ப நீங்க இந்த அமைப்புக்குள்ள அது நம்ம அரசியல் கட்சி நாம் தமிழர் அரசியல் கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு மகளிரா உங்களுடைய அனுபவத்தையும் கருத்தையும் உங்களை விட வயதில் மூத்தவர்கள்கிட்டையும் இல்லை உங்களோட இளையவர்கள்கிட்டையும் பகிர்ந்து அவங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? அண்ணனை போலவே நிறைய ஆசான்கள் நிறைய அண்ணன்கள் வந்து ஆசான்களாக இருந்து ரொம்ப சரியான நேரத்தில் வழிநடத்தி எதை வந்து பேசணுமோ, எதை இந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ, எதை இந்த நேரத்தில் எப்படி செயல்படணுமோ, ஒரு விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நல்ல வழிகாட்டல. அவங்கள்ட்டேருந்து உள்வாங்கிய விஷயங்களை அப்படியே எனக்கு அடுத்த வந்தவங்கள்ட்டையும் அதே போல் நான் கடத்தியிருக்கிறேன். தம்பிங்களும் வந்து அதே போல் தங்கைங்களாக இருந்தாலும் அவங்களும் அதே போல் அதை உணர்வாளர்களாக செயல்பட்டு வரதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாகவே இருக்குது. அந்த உணர்வு அப்படியே கடத்தப்படும் போது தான் அது இதுவாக இருக்குது. இந்த கட்சியில் நீங்கள் பயணிக்கிறத முழு மன நிறைவோட பயணிக்கிறீங்களா? மிக ஆனந்தமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து கால ஓட்டமும் நம்மளுடைய உடல்நிலையும் வந்து எல்லாமே இன்னும் அதிக காலத்துக்கு நமக்கு ஒத்துழைக்கணும். இது போன்ற நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணோட்டத்திலையும் நோக்கத்துக்காக நாட்டுக்காக இருக்கிறவங்கள்ட்ட கூட நம்ம இன்னும் நிறைய காலம் பயணிக்கணுன்ற எண்ணமும் இருக்குது. நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் நல்ல பணி செஞ்சு நிறைய மக்களை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையணும்னு வாழ்த்துறோம். வணக்கம். நன்றி. வணக்கம்.